ஜெயவோம் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். ஆசை. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு வந்து ஆசை. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னான் புத்தன். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னான் புத்தன். அந்த வார்த்தையை உடனே புத்தன் சொல்லவில்லை. பல காலங்கள் இந்த உலகங்களில் பல இன்னல் பட்டு பல அவஸ்தைப்பட்டு அவன் ஒரு கோட்பாட்டை வகுத்துகின்றான். அப்போது தான் அவன் சொன்னான், இது எல்லாத்துக்குமே மனம் ஒடுங்குவதற்கு ஆசைகள் விதையாக இருக்கிறது. மனம் ஆசை மூலம் பயணம் செய்து அந்த பயணத்தின் மூலம் ஒரு மனிதனை நிலைக்குலைய வைத்து அவன் தடுமாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு ஆசை தான் காரணம் என்று புத்தன் சொன்னான். ஆனால் ஒருவன் சொல்கின்றான், இன்னொருத்தர் சொல்கிறாரு, அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறார். இங்கே நம்ம ரெண்டு விஷயங்களில் நம்ம இவங்க ஏன் சொன்னாங்கன்றதை நீங்கள் முதல்ல விட்டுடுங்க. புத்தன் சொன்ன மாதிரி ஆசை துன்பத்திற்கு காரணம் தான். அதில் மாற்றங்களே கிடையாது. புத்தன் சொல்கிறது ஆசையை துன்பத்திற்கு காரணம். அப்போ ஆசைப்படாமல் இருந்தால் நாம் எப்படி பேச முடியும், சாப்பிட முடியும், தூங்க முடியும் என்றால், இவர் ஆசைகள் என்பது சொல்வது என்ன சொல்கிறாங்கன்னா, மேல்நிலைப்படு, அதாவது என்னென்னா ஆசைப்படாமல், ஆசை தான் கர்ம வினைக்கும் அடிகோள்கள். ஆசை தான் கர்மாவை உற்பத்தி செய்வதே ஆசைகள் தான். அப்போ கர்மா உற்பத்தி செய்தால் கர்மா செயல்பாட்டுக்கு விடுகின்றது இல்லையா? கர்மா ஆசைப்படும் பொழுது கர்மா செயல்பாட்டுக்கு விடுகின்றது. செயல்பாடுகள் வரும்போது துன்பங்கள் நிறைந்து விடுகின்றது. இதை தான் புத்தன் சொன்னான். இப்போ அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னா எல்லாமே ஆசைப்படுது எப்படி சாத்தியக்கூறாக ஆக முடியும்? ஆசை என்பதே நாம் படுவது தவறு. ஏன்னால் ஆசை என்பது நம்மளுடைய பிறப்பு, அதாவது மனம் எப்போது நம்மிடம் செயல்பட்டுக்கின்றது அப்போவே அந்த ஆசையோடைய மனம் ஆசையோடைய குழந்தைகள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ நீ ஆசைப்பட்டாலும் பண்ணாலும் அது ஆசைப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அது அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னா அது தவறான கோட்பாடுகள். அத்தனைக்கும் ஆசைப்படுனா நம்ம தவறான செயல்பாட்டுக்கு ஒரு விஷயங்களில் நம்ம ஆசைப்பட முடியுமா? அதுக்கு தான் ஒழுக்க நெறிகளை கொண்டு வந்தார்கள். ஒழுக்கங்கள், ஆசைப்படுவதற்கு கூட ஒழுக்கங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, பெருமாள் கழுத்தில் இருக்கிற அந்த அலங்காரங்கள் நமக்கு வேணும்னு ஆசைப்படுறது தவறு தானே இல்லை? ஆசைப்பட்டால் என்ன ஆகுனா மனம் வியாதியாகி போயிடுது. மனம் வியாதியாகி மாறுகின்றது. அப்போ என்னென்னா, மனம் வியாதியாகும் போது என்னென்னா மனம் ரணமாகின்றது. மனம் ரணாகும் போது உன்னை மரணப்படுக்கைக்கு கொண்டு போகின்றது. அதனால தான் புத்தன் சொன்னான், ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னான். அவன் சொல்வது மிகவும் சரியான கோட்பாடுகளை. நம்ம ஆசைப்படணும். எப்போ ஆசைப்படுறோம்னா, இறைவனை அடைவதற்காக ஆசைப்பட வேண்டும். இறைவனை பற்றி கொள்வதற்கு நீ ஆசைப்பட வேண்டும். இறைவன் பரிபூரண நிலையை வெளிப்படுத்துவதற்காக நம்ம ஆசைப்பட வேண்டும். இறைவனின் பாதங்களை சரணாகதியை அடைவதற்கு நம்ம ஆசைப்பட வேண்டும். இறைவன் தான் நம்ம செயல்படுகின்றான் என்பதை உணர்வை முழுமை தெரிந்து கொள்வதற்கு நீ ஆசைப்பட வேண்டும். இதுதான் ஆசை. அந்த ஆசைகள் என்பது கூட என்னென்னா ஒரு காலங்கள் விலைக்கு ஓடிவிடும். மனம் விலகினாலே உணர்வு மனமும் உணர்வும் பிசைந்தால் போல் இருந்து கொண்டிருக்கும். மனம் ஒரு காலங்களில் விலகிவிடும். அந்த நிலைக்கு இறைவனை பற்றி கொள்ளும்போது அங்கு மனக்கோட்பாடுகள் விலகி இறைவனின் கோட்பாட்டுக்குள் அந்த பரிபூர்ணத்துக்கு உள்ளே போக முடியும். அப்போ என்னென்னா, நீ ஆசை துன்பத்துக்கு காரணம் சொன்ன. அப்போ துன்பத்திலேருந்து நீ விடுபடணும்னா முதல்ல உன்னுடைய ஆசைகளை குறைத்து கொள்ள வேண்டும். இப்போ உனக்கு என்ன வாய்க்குமோ அதை நீ செஞ்சாலே நல்லது இல்லையா? இப்போ நமக்கு யானை வேணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. இப்போ யானை வாங்கி என்ன பண்ண போகிறீங்க இல்லை? அதை மெயின்டைன் பண்ணணும். அப்போது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டால் சரியாக போய்டுமா? அந்த யானை இப்போ ஆசைப்படுற யானை கிடைச்சது, யானை மெயின்டைன் பண்ண எதுக்கு யானை உனக்கு? நான் சொல்கிறது ஒரு உதாரண கதை. எதுக்கு யானை? அப்போ என்னென்னா, உனக்கு என்ன தேவைகளோ அதற்கு ஆசைப்பட்டு அதற்கான செயல்பாடுகளே பகவான் மத்தியில் நம்ம எனக்கு இது வேணும், ஏன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம வைக்கும்பொழுது இறைவன் அதை நமக்கு வாரி வழங்குகின்றான். ஏன்னா இறைவன் வள்ளல். முதல்ல அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்க. அவன் பெரும் மகா வள்ளல். நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பான். ஆனால் நமக்கு கேட்க தெரியல. கேட்க தெரியாதனால தான் நம்ம மாட்டின மோஷன் இருக்கும். முதல்ல நம்ம கோவிலுக்கு போகும்பொழுது என்ன செய்கிறோம்? அந்த 2 செகண்ட் தான் சாமியை கும்பிட்றோம். அதுக்கப்புறம் எல்லாமே எண்ணங்கள் சிதைவிருந்து. ஆனால் உங்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை நீ இறைவன் மீது அவனுடைய பாதங்களை சமர்ப்பிங்கள். எனக்கு வேணும் அப்படின்னு கட்டாயமாக வைக்கிறது. ஒரு தந்தை
ஒரு மகனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுவார். நம்ம கேட்குற முறைகள் வந்து தவறாகின்றது. அப்போ என்னென்னா, எண்ணங்களை ஒருமுக குவித்து நாம் அதனுள் வைக்கும்போது, நீ வந்து பெரிய உனக்கு வந்து கோடிக்கணக்கான பணம் வேணும்னு கேட்டால் கூட கிடைக்கும். அப்போ நீ அங்கே வந்து இறைவனிடம் எந்த அளவுக்கு நேசிப்பு தன்மைகள் அதில் வைக்கக்கூடிய அந்த அளவை பொறுத்து தான் உனக்கு வந்து அது பகவானுக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கூடான்ட்டு. அப்படின்னா வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, தலையெழுத்து இப்படி தான் நடக்கும்னு ஒரு கோட்பாடுகள் இருக்குன்றது இல்லையா? அப்படி நம்ம சொன்னால் கூட சரி, நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். சரி.